வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போகலாம். அலுவலகத்தின் ரிசப்ஷன் பகுதியில் யாழினியின் அம்மாவும் அப்பாவும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு விதமான பதற்றமும் கவலையும் கலந்திருக்கிறது. யாழினி அவர்களுக்கு முன்னால் தலை குனிந்து அமர்ந்திருக்கிறார். அப்பா: யாழினி, இங்க பாரு, ஊர்ல அர்ஜுன் தம்பி வேணாம்னு சொன்னதுல இருந்து கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக தான் உன்னை வேலைக்கு அனுப்பணும். ஆனால் உன் மேலே ஒரு பழி வரும்போது எங்களால் தாங்க முடியல. அந்த களிமண் நிலத்தை வித்தாவது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எங்கள் கடமை முடிஞ்சிடணும்னு நினைக்கிறோம். இந்த வேலை வெட்டி எதுவும் வேணாம். கையோட ரிசைன் பண்ணிட்டு கிளம்பு. யாழினி கண் கலங்க என்ன சொல்வதென்று தெரியாமல் மௌனமாக இருக்கிறாள். அப்போது அங்கே கவின் வருகிறான். தன் கேபினில் யாழினியை காணாமல் தேடி வந்தவன் அங்கே அவள் பெற்றோரை பார்த்ததும் ஒரு நிமிடம் திகைக்கிறான். ஆனால் சூழலை புரிந்து கொண்டு ஒரு மெல்லிய புன்னகையோடு நெருங்குகிறான். யாழினி மெல்லிய குரலில், அப்பா, அம்மா, இவதான் கவின், என் ஹையர் ஆபீசர். கவின் மரியாதையுடன் அவர்கள் இருவரையும் கைகூப்பி வணங்குகிறான். அவனது அந்த நிதானமும் முகத்தில் இருந்த தெளிவும் யாழினியின் அப்பாவிற்கு ஒருவித மரியாதையை தருகிறது. கவின்: வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வாங்க, உள்ளே என் கேபின்ல போய் உட்கார்ந்து பேசலாமே. அவர்கள் மறுக்காமல் உள்ளே செல்கிறார்கள். கவின் முதலில் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு மிகவும் அக்கறையாக பேச தொடங்குகிறான். கவின்: ஐயா, உடம்பு எப்படி இருக்கு? நீங்க வரதா யாழினி சொல்லவே இல்லை. தெரிஞ்சிருந்தா நானே அவளை ஊருக்கு அனுப்பி வச்சிருப்பேனே. அப்பா: அதெல்லாம் நல்லா இருக்கு தம்பி. நாங்கள் கொஞ்சம் அவசரமா ஒரு முடிவோடு வந்திருக்கோம். இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஊரோட கூட்டிட்டு போகலான்னு இருக்கோம். கவின் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு மிகவும் நிதானமாக பேச ஆரம்பிக்கிறான். ஐயா, ஒரு அப்பாவா உங்க கவலை எனக்கு புரியுது. பொண்ணு கௌரவமா வாழணும்னு நீங்க நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அந்த கௌரவம் எதுல இருக்குன்னு தான் முக்கியம். நீங்க நிலத்தை வித்து நகையை போட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. அர்ஜுன் மாதிரி ஒருத்தன் நாளைக்கு கணவனா வந்துட்டா அந்த நகையோ பணமோ அவளை காப்பாத்துமா? இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு உண்மையான துணை அவளோட படிப்பு மட்டும்தான் ஐயா. பணம் போனா சம்பாதிக்கலாம், நகை போனா வாங்கலாம். ஆனா அவளோட அறிவையும் அந்தஸ்தையும் யாராலையும் திருட முடியாது. யாழினி வெறும் திறமையான பொண்ணு மட்டும் இல்லை, அவ ஒரு IAS கனவோட இருக்கா. இன்னும் 3 மாசம் அவளோட உழைப்புக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. இப்போ ஊரே அவளை பார்த்து பெருமைப்படும். அன்னைக்கு அர்ஜுன் மாதிரி ஆட்கள் தலை குனிஞ்சு நிற்பாங்க. அம்மாவும் அப்பாவும் கவினையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கவின்: யாழினி உங்களுக்கு பொண்ணு மட்டும் இல்லையா, ஒரு பையன் மாதிரி. உங்க குடும்பத்தை தாங்குவா. அவளை இப்போ கல்யாணங்கிற கூட்டுக்குள்ள அடைச்சி அவ கனவை சிதைக்காதீங்க. ஒரு பொண்ணு நிமிர்ந்து நிக்கணும்னா அவ கையில ஒரு வேலையும் மனசுல தன்னம்பிக்கையும் இருக்கணும். அதுதான் அவளுக்கு உண்மையான பாதுகாப்பு. நான் சொன்னதுல தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. கவினின் பேச்சில் இருந்த அந்த உண்மையும் முதிர்ச்சியும் யாழினியின் பெற்றோரின் மனத்திரையை விளக்குகிறது. அவர்களின் குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கிறது. கவின் பேசி முடித்ததும் அந்த அறையில் நிசப்தம் நிலவுகிறது. யாழினியின் அப்பா மெல்ல எழுந்து கவினின் அருகில் வருகிறார். அவர் கண்கள் கலங்கியிருந்தாலும் முகத்தில் ஒரு தீர்மானம் தெரிகிறது. அப்பா: தம்பி, நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் என் மனசை ரொம்ப ஆழமா தாக்குது. கௌரவங்கிறது ஊர் வயல இல்லை, என் பொண்ணு நிமிர்ந்து நிற்கிறதுல தான் இருக்குன்னு புரிய வச்சிட்டீங்க. என் பொண்ணு அவ விருப்பப்படியே படிக்கட்டும், வேலை செய்யட்டும். அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம். யாழினி ஊருக்கு வரும்போதெல்லாம் உங்களை பற்றி சொல்லுவா. கவின் சார் ரொம்ப நல்லவர்னு. இப்போ நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்கள் எவ்வளவு பெரிய மனுஷன்னு. அப்பா மெல்ல கவினின் தோலை தட்டுகிறார். உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க தம்பி? எனக்கு அப்பா இல்லை ஐயா, அம்மா மட்டும்தான். அப்பா கலங்கிய கண்களுடன்,
அப்படியே தம்பி, உங்கள் அம்மா உங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. என்னை உன் அப்பாவோ நினச்சிக்கோ தம்பி. யாழினியின் முகம் இப்போது பிரகாசமாகிறது. தன் காதலன் தன் பெற்றோரின் நம்பிக்கையை பெற்றுவிட்டதை எண்ணி பெருமிதம் கொள்கிறாள். ஆனால் அவர் ஒரு நிமிடம் நிறுத்தி யாழினியை பார்க்கிறார். யாழினி, ஐயோ மறுபடி கல்யாணம்னு சொல்லிடுவாரோ என திகைக்கிறாள். அப்பா, கவின் தம்பி, நீங்கள் யாழினியை பற்றி இவ்வளவு உயர்வாக சொல்கிறப்போ ஒரு அப்பாவாக எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அவளோட இந்த ஓட்டத்தில் அவளுக்கு ஒரு நிழல் தேவைப்படுது. அர்ஜுன் மாதிரி ஆளுங்க மறுபடியும் தலைக்காமல் இருக்கணும்னா அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். யாழினியின் அம்மா குறுக்கிட்டு, ஆமாம் தம்பி, நாங்கள் ஒரு முடிவோடு தான் வந்தோம். இப்போ அந்த முடிவு இன்னும் உறுதியாயிடுச்சு என்கிறார். கவின் சற்றே குழப்பத்துடன் பார்க்கிறான். யாழினி ஊருக்கு வரும்போதெல்லாம் உங்களை பற்றி பேசாத நாளே இல்லை. உங்கள் மேலே அவளுக்கு இருக்கிற மரியாதையை நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் அவன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நேரில் பார்க்குறோம். அதனால் அப்பா கவினின் கைகளை பிடித்து கொள்கிறார். இவளோட லட்சியம் முடியட்டும், அதுவரை இவ இந்த வேலையிலே இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் இவளை கைப்பிடிக்க போகிறது நீங்கள் தான் இருக்கணும். நாங்கள் ஆசைப்படுறோம். உங்கள் அம்மா கிட்ட நாங்களே வந்து பேசட்டுமா தம்பி? இந்த திடீர் திருப்பத்தை யாழினியும் கவினும் எதிர்பார்க்கவில்லை. யாழினியின் முகம் அதிர்ச்சியிலும் நாணத்திலும் சிவக்கிறது. கவின் ஒரு நிமிடம் திகைத்தாலும் அந்த பெரியவரின் கண்களில் தெரிந்த நம்பிக்கையை கண்டு நெகிழ்கிறான். கவின் புன்னகையுடன், ஐயா, நான் அவளுக்கு துணையாக இருக்கிறதுல எனக்கு பெருமை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவளோட ஐஏஎஸ் கனவு நனவாகணும். அது வரைக்கும் அவளுக்கு நான் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பேன்னு உறுதி தரேன். என் அம்மாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். யாழினியின் அப்பா நிம்மதியுடன் கவினின் தோளை தட்டுகிறார். தம்பி, நீங்கள் சொன்னது சரி. இப்போதைக்கு இவ படிக்கட்டும். அவள் ஜெயிக்கிற அன்னைக்கு நாங்களே முன்னாடி நின்று உங்கள் 2 பேருக்கும் இந்த ஊரே பார்க்கும்படியாக கல்யாணம் நடத்தி வைப்போம். இப்போ எங்களுக்கு நிம்மதியாக இருக்கு. யாழினி, பத்திரமா இருமா, நாங்கள் கிளம்புறோம். யாழினிக்கு இது கனவா நனவா என்றே புரியவில்லை. அவளது காதலன் லட்சியமும் ஒரே புள்ளியில் கைகோத்திருப்பதை எண்ணி அவள் கண்கள் ஆனந்த கண்ணீரில் நனைகின்றன. தன் மகளின் எதிர்காலம் பாதுகாப்பான கைகளில் இருக்கிறது என்ற பெருமையுடன் அவர்கள் ஊருக்கு கிளம்புகிறார்கள். பெற்றோர்கள் மனநிறைவோடு சென்ற பிறகு அந்த அறையில் நிலவும் நிசப்தத்தில் யாழினியின் மனதுக்குள் கவின் ஒரு மாபெரும் பிம்பமாக உயர்ந்து நிற்கிறான். கௌரவத்தையும் காதலையும் ஒரே நேர்கோட்டில் இணைத்த உரையாடல் அவள் மனதில் புதியதொரு காதலை விதைத்திருக்கிறது. அறைக்குள் நிலவிய அமைதியில் அவள் விழிகள் நிலம் பார்த்திருக்க அவன் புன்னகை அவளை சீண்டியது. பெற்றோரின் ஆசியோடு காதல் அங்கீகாரம் பெற்ற கணத்தில் யாழினியின் மௌனம் 1000 கவிதைகளை வாசித்தது. அப்பாவிடமும் அம்மாவிடமும் என் கனவை பற்றி பேசினாய், என் கௌரவத்தை பற்றி பேசினாய். ஆனால் உன் பேச்சின் ஒவ்வொரு சொல்லிலும் என் மீதான உன் உரிமையல்லவா ஒளிந்திருக்கிறது. இன்று முதல் நீ என் மேலதிகாரி மட்டுமல்ல, என் வாழ்வின் அச்சாணியும் நீயே. கவின் மெல்லிய குரலில், என்னை அண்ணி, இன்னும் மௌனம்தானா? உன் அப்பா என்ன மகன் என்று அழைத்த போது கிடைத்த அந்த அதிகாரம் நான் வாங்கிய எந்த விருதை விடவும் மேலானது. அவள் மெல்ல தலை நிமிர்ந்து அவனை பார்க்கிறாள். அவன் கண்களில் தெரிந்த அந்த தெளிவான அன்பு அவளுக்கு புதிய தைரியத்தை தருகிறது. யாழினி, சார், அது ரொம்ப நன்றி சார். கவின் சிரித்து கொண்டே, இப்போதும் சார் தானா? உன் அப்பா கொடுத்த அந்த தட்டி கொடுத்தலில் நமது எதிர்காலத்திற்கான அச்சாரத்தை நான் பார்த்துவிட்டேன். இனி உன் இலக்கு மட்டும்தான் உனக்கு முன்னால் இருக்க வேண்டும். உன் ஐஏஎஸ் கனவு நனவாகும் வரை நான் உனக்கு நிழலாக இருப்பேன். அந்த 5 நிமிடங்களின் வார்த்தைகளை விட இருவரின் இதய துடிப்புகளே அதிகம் பேசிக்கொண்டன. காதல் என்பது வெறும் கவர்ச்சி அல்ல,
ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடிக்கும் உன்னதமான மதிப்பு என்பதை அந்த அறை உணர்ந்தது. ஒரு பெண்ணுக்கு உண்மையான பாதுகாப்பும் கௌரவமும் அவள் புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லும் பணமும் நகையுமா, அல்லது அவளுடைய படிப்பும் வேலையுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அவள்கீதம் சேனலை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செஞ்சிட மறந்துடாதீங்க. நன்றி.